என் அன்பு குழந்தையே, ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும். அதனால் தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்தை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே என்று உன்னுடைய அப்பா நான் அடிக்கடி சொல்கின்றேன். எல்லாமே ஒரு முடிவிற்கு வரப்போகின்றது. உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இனி எல்லாமே தலைகீழாக மாறும். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்து விட்டது. உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் துரத்துகின்றது என்று நினைக்கின்றாயா? உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையையும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள். அதற்கு பின் உன்னுடைய கஷ்டம் உனக்கு பெரிதாக தெரியாது. அவர்களைப் போலவே நீயும் உன்னுடைய கஷ்டத்தை மறந்துவிட்டு மறைத்துக் கொண்டு உனக்கான இஷ்டத்தை நோக்கி பயணம் செய். உனக்கு இஷ்டமானதை, உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வேலையை நீ செய். இப்பொழுது கவலை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன்னுடைய மனதையும் மாற்றுவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் பேச வந்தேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய எல்லா கவலைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாய் அல்லவா? பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறிதாய் தெரியும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரிதாய் தெரியும். அதனால் மகளே, நீ கலங்காதே. உன்னுடைய பிரச்சனைகளை நீயும் சிறிதாய் நினைத்துக்கொள். உனது அனைத்து பிரச்சனைகளையும் நான் கூடிய விரைவில் மாற்றி விடுகின்றேன். உன்னுடைய தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்வில் நீ தைரியமாக உன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள். உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னை கஷ்டத்தில் நான் மூழ்க விட மாட்டேன். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. உன்னுடைய அனைத்து துன்பங்களும் விலகும். கலங்காதே. எல்லாம் நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும். பக்தையே, உன்னுடைய பரிபூரண பக்தியால் என்னுடைய உள்ளம் குளிர்ந்தது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகின்றது. அதிசயம் நடக்கத்தான் போகின்றது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது. அது தெரியாமல் நீ அழுது கொண்டே இருக்கின்றாய். நான் உன்னிடம் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? என்னை முழுவதுமாக நம்பு. என்றும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். இது உனக்காகவே நான் கூறும் சத்திய வாக்கு. இந்த வாக்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் கூடிய விரைவில் பலிக்கும். குழந்தையே, உன்னுடைய நெடுநாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருவதோடு சந்தோஷ வாழ்வினை வாழப் போகின்றாய். அப்பா, நீ சொல்லும் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் எந்தவித சிறு மாற்றமும் அதற்கான அறிகுறிகளும் உண்டாகவில்லையே என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் கண்மணி. இந்த சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தற்போதைய கவலைகளுக்கு காரணம். உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்காக உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய வலிகளுக்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். என்னை நம்பு. என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று என்னுடைய அருள் பெற்றவர்கள் நன்கு உணர்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிறைய மாற்றங்கள் உண்டாகும். உன்னுடைய மனதிற்கு அமைதியை நான் கொடுக்க போகின்றேன். இதுவரை நீ எத்தனையோ சோதனைகளை சந்தித்து விட்டாய். அதில் எத்தனையோ ஏமாற்றங்கள், நிராகரிப்புகள் என அனைத்தையும் உன்னுடைய அமைதியான குணத்தால் அதனை நீ பொறுத்து கொண்டு அந்த நாட்களை கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய அந்த பொறுமைக்காகவும் என் மீதான நம்பிக்கைக்காகவும் நானே உன்னை தேடி வந்து விட்டேன். உன்னுடைய உணர்வுகளை மதிக்காமல் மிதித்து சென்றவர்களுக்காகவும் நல்லதை மட்டுமே நினைக்கும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே புரிகின்றது கண்மணி. எத்தனை அடிகளை பெற்றிருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு கலங்கிய நாட்களை நான் அறிவேன். நீ படும் கஷ்டங்களை பார்க்கும் போது என்னுடைய மனம் தவிக்கின்றது மகளே. ஆனால் எதற்கும் கலங்கி போய் உட்காராமல்
தைரியத்தை மனதில் செதுக்கிக் கொண்டு நிதானமாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டேதான் இருக்கின்றாய். உன்னுடைய இந்த போராட்ட குணத்தை பார்க்கும்போது நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். உன்னால் பலன் கிடைத்தவர்கள், உன்னை நல்லவன் என்று போற்றியவர்களும் உன்னுடைய தேவை முடிந்த பின் உன்னை கசக்கி எரிந்து விட்டார்கள். இங்கு நடப்பது எதுவும் காரண காரியம் இல்லாமல் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள். குழந்தையே, என்னிடம் நீ ஆத்மார்த்தமாக சரணடைந்து கேட்டதற்காக உன்னுடைய சங்கடங்களிலிருந்து உன்னை நான் பூரணமாக விடுவிக்க வந்திருக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் நல் அதிர்ஷ்டங்களையும் நீ பெறுவாய். பயம் வேண்டாம் கண்மணி. இன்றோடு உன்னுடைய துயரங்கள் மறைந்து நாளைய வெடியலில் மகிழ்ச்சி காண்பாய். என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் ஒரு நெகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே காத்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள். இன்று எனதிந்த ஆசிகளை நீ கேட்கவிருந்தால் இறுதி வரை கேள். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும். இதுவரை உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை என்று அத்தனையும் கிடைக்கும். நான் உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த நெகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் முன் எனது சில வார்த்தைகளுக்கு செவிமடிப்பாயா? நீ உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை சொல்கிறேன். அதை நீ சரி செய்து கொண்டு வா. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனது நோக்கத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் உனக்கு எப்படிப்பட்ட நாள் வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க அவசியமில்லை. எப்படிப்பட்ட நாள் அமைய வேண்டும் என்று நீயே உனக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் நல்லதாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் கேட்பதற்கு பதிலாக இந்த நாள் எனக்கு மிகச் சிறந்ததாக அமையும் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டே எழு. வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கலாம். அந்த சமயங்களில் மனம் தளர்ந்து விடாதே. இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக என்று ஒரு முடிவுக்கு வராதே. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கின்றன. சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த விஷயங்கள் உனக்கு நடக்கின்றன. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை நீ முன்கூட்டியே யூகிக்க வேண்டும். அதை விடுத்து நடக்கும் எல்லா நிகழ்வுகளின் பழியையும் உன்மேல் நீயே போட்டுக் கொள்ளக்கூடாது. நீ யோசிப்பதையும் சிந்திப்பதையும் உன் மனம் படும் பாட்டை நினைத்து என் மனம் கலங்குகிறது. உனக்கு ஒன்றுமில்லை என் செல்லமே. வீணாக எதையெதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே. உன்னை நான் விட்டு விடுவேனா? என் மீது நம்பிக்கை வை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.